ஐயனார் துணை டுடே எபிசோட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷனுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நிலா அவங்க அப்பா வந்து ஃபேமிலியோடு வராங்க. அதாவது நிலா அவங்க அப்பாவுக்கு வேண்டியப்பட்டவங்க ஃப்ரெண்டோட கடைன்னு வச்சிங்களேன், அந்த கடைக்கு வராங்க. கடைக்கு வந்து வாங்க சார் அவங்க நீங்கள் வரேன்னு சொல்லுவதான் நான் கடையிலே இருக்கேன், வாங்க என்ன எடுக்கணும், ரிசப்ஷனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும், எல்லாருக்குமே தான் எடுக்கணும் அப்படின்னா, சரி வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் லேடிஸ்க்கெல்லாம் எங்கே இருக்குது பட்டுப்புடவை சென்ட்ரு அப்படின்னா, கீழே போகணும் அப்படின்னா, ஜென்ஸுக்கெல்லாம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நிலா, நீ கீழே போயிட்டு நீங்கள்லாம் எடுங்க, நாங்கள் மேலே போகிறோன்னு. இல்லை நிலா வந்து நான் செலெக்ஷன் பண்ணால் தான் நிலாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, என்ன நிலா சொல்கிற, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. ஐயோ இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க அம்மா வந்து தேன் வந்து சொல்லுவாங்க. உடனே நிலா அவங்க அப்பா என்ன சொல்லுவார், மாப்பிள்ளை அவங்க 2-3 செட்டு எடுக்கட்டும், எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம், நாமளும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நிலா வந்து எடுத்த உடனே நீங்கள் போய் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. சரி ஓகே நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே நிலா அவங்க அம்மா அவங்க அண்ணி 3 பேரும் சாரீ எடுக்கிறதுக்காக அவங்க செக்ஷனுக்கு அவங்க போயிடுறாங்க. இவங்க ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்துன்னு இவங்க செக்ஷனுக்கு பார்க்க வராங்க. கோட் ஷூட்டு அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க அப்பா சொல்கிறாரு. எல்லாருமே எடுத்து பார்த்துட்டு ரேட் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் எடுத்து ரேட் பார்த்துட்டே இருப்பாங்க. இது நல்லா இருக்குது, இன்னும் 25,000டா அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் எல்லாம் எடுங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்கள் எடுங்க அப்படின்றாங்க. சோழன் வந்து 2-3 செட்டு எடுத்து இது எப்படி நான் போய் போட்டுன்னு வரேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. உடனே இங்கே என்ன பண்ணேன், பள்ளம் வந்து ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் வந்து அவங்க கோட் ஒன்று எடுத்து மாட்டினோடனே நிலா அவங்க அண்ணன் வந்து, என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டதே இல்லைல்ல, பார்த்தியா 25,000 ரூபா ஒரு கோட்டு பற்றி 25,000 ரூபா, இதெல்லாம் நீ கனவுல கூட பார்த்துருக்க மாட்டேல அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதை வந்து பாண்டி பார்த்துனேன்ட்டு, நீ எடுறா, அவனுக்கு என்ன வேணுமோ எடு, நான் காசு தரேன், நீ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நல்லா இல்லைடா, வாடா நான் வேறு செக்ஷனுக்கு போகிறேன்னு பாண்டி வேறு இடத்துக்கு போய் அங்கே வந்து பார்த்துன்னே இருக்காங்க. அப்புறம் சேரனையும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இன்னும் எப்போ பாரு விலையே பார்க்குறீங்களே, விலை பார்க்காதீங்க, காசு நான் தானே கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு திருப்பி சேரன் பண்ணும்போதும் நிலா இப்போ நோஸ் கட் பண்ணுறாரு. சேரனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நான் அங்கேருந்து பல்லவனும் பாண்டி எடுக்கிறாங்க பற்றி அங்கே கூட வந்து ஜாயின் பண்ணிக்க ஒரு சேரனு. இங்கே நிலா அவங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அவங்க அம்மா 2 லட்சத்தில் ஒரு புடவை எடுக்கிறாங்க. இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் எனக்கு வேணாமா, நார்மல் புடவைன்னு நிலா ஒரு சாரீ செலக்ட் பண்ணுறாங்க கம்மி விலையில். என்னடி இவ்வளோ கம்மியாக எடுக்கிற, சரி 4-5 சேர்த்து எடுத்துக்க அப்படின்ட்டு அவங்க அன்னிக்கிட்ட வந்து சொல்லி, இன்னொரு 4-5 புடவை வேணுமா, என்னம்மா இவ்வளோ கம்மியாக எடுக்கிற அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே சோழன் வருவார். சோழன் வந்து நிலா அப்படின்னா, வாங்க சோழன் பாரு இந்த மாதிரி இந்த புடவை எடுத்துருக்கேன் நல்லா இருக்குதா அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு ஒரே கோவம் வருது. இவ்வளோ நேரம் இப்படி சிரித்து பேசியிருந்தாளாடி, எப்படி உம்முன்னு உட்காந்துருந்தா, இப்போ பாரு எப்படி சிரித்து பேசியிருந்துருக்கா, ரொம்ப மாறிட்டாடி இவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணிக்கிட்ட புலம்புவாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, அப்புறம் பார்த்திங்கன்னா சோழன் வந்து சரிப்பா இது எடுக்கணும்னு சொன்னியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்து செலக்ஷன் பண்ணுறாங்க, இது அதுன்னு அப்படியே மாற்றி அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பில்லு கவுண்டருக்கு வராங்க. ஐயோ பில்லெல்லாம் வேணாம் சார் அப்படின்னா, சேரன் வந்து அவருடைய கார்டு எடுக்க பார்க்குறாரு. உடனே நிலாங்க அப்போ வந்து இல்லை நான் கொடுக்குறேன்னா, அந்த ஓனர் வந்து வேணாம் நீங்களும் நானும் பார்ட்னர் தானே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லு வாங்க மாட்டேன்றாங்க. உடனே ரிசப்ஷன்லேருந்து காஃபி குடிக்கவே இல்லை, இன்னும்மா கொடுக்கல காஃபி அப்படின்னா, இந்த ஹோட்டலில் இந்த கடையில் காஃபி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், குடிக்கலாம் அப்படின்னோடனே சோழன் வந்து நிலாங்க அப்பாட்ட, ஓசியில் காஃபி கிடச்சா குடிக்கலான்றீங்க, ஆமாம் பில்லு கூட வாங்கலை, அதுக்கு தான் இந்த கடைக்கிட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு. இதை சேரனும் கேட்குறாரு. பின்னாடி நிற்கிற பல்லவனும் பாண்டியும் கேட்டு, எப்பாடா இப்போ தானே மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, யார் ஆமாண்டா எனக்கும் தான்டா அப்படின்னு 2 பேருமே நம்மகிட்ட சிரிப்பாங்க. அதுக்கப்புறமா காஃபி குடிச்சிட்டு கிளம்பி போகும்போது சோழன் வந்து கேட்பார் நிலாக்கிட்ட, நிலா உங்கள் அப்பா அவ்வளோ பில்டப் பண்ணார், காஃபி நல்லா இருக்கணும், காஃபி நல்லா வந்துச்சு, நல்லாவே இல்லைங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு நிலா சொல்லுவாங்க. சூப்பர் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. என்னங்க யாருமே இல்லைன்னா, நம்ம குடும்பத்துக்காக தான் எல்லாமே நானே புக் பண்ணியிருக்கேன், நம்ம ஒண்டி தான் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா, சரின்னு அந்த இதுவெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. மெனு கார்டு எடுத்து பார்த்தாக்கா ஒரு தயிர் சாதமே 450 ரூபாயாம்.
அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. ரேட்டெல்லாம் பார்க்காதீங்க, இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அது இந்த ஹோட்டலுக்கு ஏற்ற ரேட்டு தான், பாருங்க அப்படின்றாரு. எல்லாருமே ஒருத்தர் சிரிக்கிறாங்க. நிலா என்னன்றாங்க, இந்த ஏசிக்கு இந்த ஹோட்டலுக்கு தாங்க இவ்வளோ காசு, டேஸ்ட் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்றாங்க. உடனே ஒருத்தருக்கு எல்லாருமே நிலா சொன்னதை கேட்டு எல்லாம் சிரிப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.